தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு மூலம் 814 கடை எடுக்க சொல்லியிருக்காரு. ஒரு கடை எடுத்துருக்காங்க. இப்போ கோவை மாவட்டத்தில் எடுத்துருக்காங்க பஸ் அண்ட் பஸ் கடையை. எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இதனால பெண்கள் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது பொது இடங்களா, நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வந்தாங்கன்னா இப்போ பஸ் ஏறி போகும்போது ரொம்ப சிரமப்படுறோம். எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே சிரமப்பட்டோம். இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக போவோம் நாங்கள். அவ்வளோ. இது வரைக்கும் பிரச்சனைகள் என்னன்னா, நிறைய ஜென்ஸ் ரொம்ப குடிச்சிட்டு பாதி தூரம் இங்கிட்டு போக அந்த பக்கம் போக இருந்தாங்க. எங்களுக்கு சிரமமா இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஃப்ரீயா போய் வருவோம். நாங்கள் இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் முத்துராக். இரவுல குடிச்சிட்டு நம்ம வண்டியில ஏறி ரகலை பண்றாங்க. லேடிஸோட உட்காந்துட்டு பிரச்சனை பண்றாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நைட் தண்ணியை போட்டு படுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் படுக்கிறது. அதனால பப்ளிக் ரொம்ப கஷ்டமாகுது. லேடிஸ்க்கு ரொம்ப இதாக பாக்குறதுக்கு ஒரு அருவருப்பா இருக்கு. அதனால மக்கள் பயந்து போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு நல்ல முடிவு தான். இந்த மாதிரி எடுக்கனால பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல பாதுகாப்பாக தான் இருக்குது. அதனால சிஎம் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். இது ரொம்ப வரவேற்கிறோம். என் பேர் சிவராமனுங்க. நான் டிஎன்எஸ்டிசி டிரைவரா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இதில் பார்த்தீங்கன்னா சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் கம்பம் ஓட்டிட்டு இருக்கிறேங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே டாஸ்மாக் இருக்கு. தண்ணியை போட்டு அங்கே பிரச்சனை பண்ணுறது, ட்ரெஸ் இல்லாமல் படுக்கிறது. ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தலைவர் எடுத்த முடிவுனால இனி நல்லா இருக்குங்க சார். தலைவர் விஜய் சிறப்பாக போயிட்டு இருக்கிறாரு. வாழ்த்துக்கள், மேலும் மேலும் வாழ்த்துக்கள்ங்க. நல்லா சிறப்பாக செய்யறதுக்கு.